Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry theorem 6 alternate segment theorem. So இன்னைக்கு முன்னாடி நம்ம 5 theorems பார்த்திருப்போம். Basic proposition theorem, angle bisector theorem, ரெண்டத்தோட converse and Pythagoras theorem. இந்த தியரத்தை நம்ம பார்த்திருப்போம். நம்ம இதெல்லாம் பார்க்க போறது alternate segment theorem. இது ஒரு இம்பார்ட்டன்ட் theorem பட் கொஞ்சம் பெரிய theorem. புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸி தான் இந்த theorem கூட. பாருங்க இந்த தியரத்துல என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்கன்னா if a line touches a circle from the point of a contact a chord is drawn. The angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segments. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த தியரத்துக்காக இப்போ நான் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் பாருங்க. இதை டச் பண்ணி ஒரு கோடு போடணும் தான் ஸ்டேட் பண்ணிட்டு. ஸோ இது டச் பண்ணி எப்படி பண்ணணும், ஒரு கார்டு அப்படி போடணும். கார்டுனா இதுதான் டச்சிங். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு போட்டிருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. லைன் டச்சஸ் ஏ சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வாட் யூ மீன் பை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? திஸ் இஸ் கால்ட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது இந்த லைனும் நம்ம போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் டேஞ்சென்ட்னு சொல்லுவாங்க. டேஞ்சென்ட் பற்றி பின்னாடி வழக்கமாக படிப்பீங்க. ஸோ இதுதான் டேஞ்சென்ட்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரும். அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து ஒரு கார்டு வரையணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்டு வந்து நீங்கள் எப்படின்னா வரைஞ்சிக்கலாம். யூ கேன் இப்படி வரைஞ்சிக்கலாம், இப்படி வரைஞ்சிக்கலாம். நான் எப்படி வரைய போகிறேன்னா இந்த மாதிரி வரைய போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும் அது கார்டு. ஸோ ஃப்ரம் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதுலேருந்து கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கா? ஓகே, நவ் சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆங்கிள்ஸ் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த கார்டு அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆங்கிள்ஸ் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த கார்டு, இதான் ஆங்கிள்ஸ் பிட்வீன் த டேஞ்சன்ட் அண்ட் த கார்டு. அப்போது இந்த சைடு ஒரு ஆங்கிள் எடுத்துக்காங்க. இப்போ எனக்கு ஒரு கலரில் காட்டிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆங்கிள், புரியுதுங்களா? இது ஒரு ஆங்கிள். அப்போது இது ஒரு ஆங்கிள்னால் இதுக்கு ஆப்போசிட் சம்திங் வேறில் இன்னொரு ஆங்கிள் வரணும். அதாவது ஆல்டர்னேட்டாக வரணும். ஆல்டர்னேட்னாலே ஆப்போசிட் ஆங்கிளாக வரணும். இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஆங்கிள் செய்யணும், ஆல்டர்னேட்டாக இருக்கணும். ஆல்டர்னேட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில். ஈக்குவல் டு த ஆங்கிள்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த ஆங்கிளுக்காக நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போது நான் அதை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல அந்த பாயிண்ட் போட்டிருந்தேன் இருக்குங்களா, இது வந்துருக்கு. தென் அதே போல் இதில் இது ட்ரையாங்கிள் ஆகிற மாதிரி கூட போட்டுக்கலாம். இதா ஆர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இவ்வளோ இதுதான் அவங்களுக்கான அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த மாதிரி வந்து இதுதான் இதனுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ இதுக்குன்னா எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த ஆங்கிள்? எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கும். ஆல்டர்னேட் செக்மெண்ட் இப்படி இருக்கும். இதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஆங்கிள். அப்போது இதே போல் இன்னொன்று கூட உண்டு. அப்போ அதுக்கு நான் வேறு ஒரு கலர் போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு ஆங்கிள் வரும். அதானே கரெக்டு தானே நான் சொன்னது? ஆக்சுவலி இது அந்த கான்டாக்ட் வரைக்கும் இருக்குது. அதாவது அந்த டேஞ்சன்ட் போட்டுருக்க லைன் அது வரைக்கும் அந்த ஆங்கிள் இருக்குது, பச்சை கலர். அப்புறம் நீல கலர் என்ன செய்யணும், அதே மிச்சருக்கு எல்லாமே கவர் ஆகணும். சொல்ல போனால் இந்த மாதிரி வரும். அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும் கான்டாக்ட். ஏன்னா அதை வச்சு நம்ம கான்டாக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், அப்போது இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் லைன் வச்சுக்கிட்டேன். தென் இதே போல் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ புக்கில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது போல் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளும். தென் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கார்டில் தான் ஃபார்ம் ஆகுது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த கார்டுக்கும் டேஞ்சென்ட்டுக்கும் உள்ளது 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. அதான் இது. இப்போ இதுவாக பார்க்க எப்படி வந்துட்டு ஒரு டேஞ்சென்ட் மாதிரி வந்துட்டு பாருங்கள். நாவ் இதான் உங்கள் டயக்ராம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஆங்கிள் அப்போ இங்கே எங்கே ஆங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆங்கிள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கும். அப்போது இங்கே ஒரு பெரிய ஆங்கிள் இருக்குது, அதுக்கு ஆங்கிள் இங்கே இருக்கோலாக இருக்குது. இந்த பச்சை கலர் இருக்கிறது இந்த பச்சை கலர் இருக்கோலாக இருக்குது, நீல கலர் வந்து நீல இருக்கோலாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ அடுத்தது பாருங்கள், இதுக்கு நம்ம நேம் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது நம்ம கிவன் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் என்ன பி நேம் பண்ணிக்கிறேன். பி and this line be AB. AB இருக்கட்டும். 60
திஸ் இஸ் T and this is Q. இந்த பாயிண்ட் அந்த Q உங்களுக்கு. தென் வேறு இது எஸ். இவ்வளோ இருக்கட்டும். இப்போ நம்ம கிவன் என்னென்னா ஆக்சுவலாக கிவனே என்னென்னா பாருங்கள். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வித் சென்டர் O. சென்டர் O and tangent AB. Tangent AV இதான் கிவனாகவே கொடுத்துருக்காங்க. tangent AV touches the circle. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே எழுதணும் at P. பட் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எழுத ஈஸி தான். நான் எழுதுனதில் நீங்கள் இப்போ சொல்கிற பாருங்க. இப்போ கார்டு S and T are 2 points. The circle in the opposite sides of chord. PQ. நான் ஒன்றுமே எழுதலை பாருங்கள். இன்னும் ஒன்றுமே எழுதியிருக்கேன். இது சென்டர் O. ஸோ சர்க்கிள் சென்டர் O தான். அந்த பிக்கு நேராக அந்த O சென்டர் ரெண்டு இருக்குது. ஸோ நான் சொல்கிறது எப்போ போடணும்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போடும்போது அதை காட்டுறேன். டேஞ்சன்ட் ஏவி இதான் டேஞ்சன்ட் ஏவி நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதான் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்னா வேறமே இல்லை. இது நீங்கள் வேறு ப்ராப்ளம்ஸ் பண்ணி படிப்பீங்க தானே. டேஞ்சன்ட்னா இதுதான். அதாவது ஒரு சர்க்கிளை தொட்டுச்சுன்னா தட் இஸ் கால்ட் டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிள். தொடுகோடு தமிழில். டச்சஸ் த சர்க்கிள் அட் P and PQ. PQ PQன்னு அந்த லைன் அது கார்டு PQ. சர்க்கிள் வந்து P அந்த P என்ற பாயிண்டில் அதை டச் பண்ணுது. அந்த பாயிண்ட் ஆஃப் கார்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பாயிண்ட் ஆஃப் இது கான்டாக்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்களா. அது கார்டு அதில் ஒரு கார்டு அதுதான் கார்டுன்னு சொல்லியிருக்கா. PQ's கார்டு. S and T வந்து 2 பாயிண்ட்ஸ் அந்த சர்க்கிள் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் கார்டு புக். அதுதான் அவங்க ஆல்டர்னேட் செக்மெண்ட். ஆங்கிள் மூலமாக போட்ட மூலம் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் இதுதான். நவ் சி யூ கேன் ரைட் த ப்ரூஃப். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் உள்ளது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டு ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் QPV இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ. தென் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ. ஸோ இந்த ரெண்டத்தையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரா த டயாமீட்டர். உங்களுக்கு டயாமீட்டர் தெரியும். ஒரு சர்க்கிளில் உள்ள ஒரு சர்க்கிளில் ஃபுல்லாக உள்ள ஒரு கோடு போட்டிங்கன்னா இதுதான் டயாமீட்டர். ஸோ அங்கே போடுற பாருங்க. POR ட்ரா QR QS PS. ஸோ இந்த மட்டும் தான் நம்ம வரையணும் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண ஜஸ்ட் இந்த Pலேருந்து மேலே வரைக்கும் ஒரு குச்சி கூடு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டயமீட்டர். இந்த பாயிண்ட்டை நீங்கள் 6ன்னு வச்சுக்கோங்க. நான் கண்ணு தெரியாமல் பேசுறது 6. அது இதான் சென்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் இந்த இடம். எக்ஸாக்டாக அந்த நடுவில் இருக்கும். திஸ் இஸ் O. அதை தான் நான் ஓன்னு சொல்லி சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதுதான் அந்த டயமீட்டர். அப்போ இதை பாருங்களேன். இதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தம் 3 லைன் ஜாயின் பண்ணி சொல்லிக்கோங்க பாருங்கள். ஒன்று QR இதுதான் QR நம்ம வரைஞ்சது. QSன்னு இது நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். தென் அடுத்தது PS கூட ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். என்னது இதுதான். ஸோ இந்த லைன் அண்ட் தென் இந்த லைன் இந்த மூணு தான் உங்களுக்கு ட்ரான்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. நம்ம 2 லைனை ஃபஸ்ட்டு வந்துட்டோம். RQ மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஆல்டர்னேட் செக்மெண்ட்டோடைய அந்த டயக்ராம் வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ we can go into the statement and proof. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு the reason எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். This is statement and this is reason. I consider the reason. I consider the statement. பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் RPB இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நான் அப்படியே மேலே எழுதுறேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். RPQ ப்ளஸ் QPV இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ரீசன் எழுதிக்கிறேன். diameter RP is perpendicular to tangent AV. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது என்னென்னா பாருங்கள். RPB என்ற ஆங்கிள் நம்ம டயக்ராம் எடுங்க. இதுதான் டயக்ராம். RPB பார்த்தீங்களா. இதுதான். இது வந்து 90 டிகிரி. பாருங்களேன். நான் ரெட் கலராக போட்டிருக்கேன் பாருங்கள். RPB என்னோடய ஆங்கிள் டோட்டலாக. ஸோ பச்சை கலர் நீல கலர் பார்க்குறேன். நான் ரெட் கலரில் போடுற பாருங்கள். அதான் RPBயோடைய ஆங்கிள். அது எப்படி இருக்குது பார்க்க 90 டிகிரி மாதிரி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது எல் மாதிரி. தட் இஸ் 90 டிகிரி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது 90 டிகிரின்னு கிடச்சிட்டு அப்போது இதில் நம்ம என்ன எழுதலாம்னா இந்த கார்டை வச்சு நம்ம பிரித்து 2வது இருக்கும். அதுதான் இது. அப்போது ஆங்கிள் RPQ
ப்ளஸ் இன்னொன்று எடுத்துருக்காங்க QPB இது ஈக்குவல் என்னது 90 டிகிரி. அப்போது இப்படி இருக்கக்கூடியதில் இப்படி இருக்குதுன்னா இது டோட்டல் 90 டிகிரி. இதில் இது உங்களுக்கு R, திஸ் இஸ் சம்திங் P, திஸ் இஸ் B அண்ட் திஸ் இஸ் Qன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் இதை தான் வரும் 90 வரும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த RPQ இந்த ஆங்கிளும் தென் இந்த QPB இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். ரெண்டத்தையும் சேர்த்தா என்ன தான் வரும்? டோட்டலி 90 டிகிரி தான் இவங்களுக்கு வரும். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். அதில் ரீசன் என்னென்னா டயமீட்டர் RP இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேன்ஜென்ட் AB. அதுதான் RP டயமீட்டர் RP இருக்குது பார்த்தீங்களா? RP என்ற டயமீட்டர் வந்து இந்த AP என்ற டேன்ஜென்ட்டாக தான் இருக்குது. இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள், நம்ம போட்ட டயமீட்டரும் இந்த AB என்ற இந்த டேன்ஜென்ட்டுக்கும் இது பெர்பெண்டிகுலர் தான் இருக்குது. இப்படி தானே இருக்குது. ஸோ திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் அழகாக சொல்லிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். நான் go to the செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் RPQ ஆங்கிள் PQR is equal to 90 டிகிரி. இது என்ன ஆங்கிள்லேயே செமி சர்க்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள்லேயே செமி சர்க்கிள் 90 டிகிரி. செமி சர்க்கிளில் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்படியே செமி சர்க்கிள் நம்ம போட்டிருக்கிறது ஒரு ஃபுல் சர்க்கிள் தான் போட்டிருக்கோம். ஒரு ஃபுல் செமி சர்க்கிள் போட்டிருக்கோம். அந்த செமி சர்க்கிளில் ஃபுல் சர்க்கிள் போட்டிருக்கிறதுல ஒரு செமி சர்க்கிள்லாம் பாதி சர்க்கிள், அதாவது இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதில் பாதி தான் வேணும் சொல்லுவோம், செமி சர்க்கிள்னு சொல்லுவோம். ஹாஃப் த சர்க்கிள். அப்போ இந்த சர்க்கிளாக பாருங்கள், கலரில் போட்டு காணிக்கிறேன். இதான் அந்த செமி சர்க்கிள். அங்கே சொல்லி இந்த என்ன செமி சர்க்கிள் RPQ என்ற ட்ரையாங்கிள் ஆங்கிலே செமி சர்க்கிள் 90 டிகிரி. அதான் PQRன்றது 90 டிகிரி. ஸோ இதுக்கு உள்ள ஒரு ட்ரையாங்கிளாக பாருங்கள். அது என்ன ட்ரையாங்கிள்லாம் RPQ இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஒரு செமி சர்க்கிள்குள்ளே எந்த ஒரு ட்ரையாங்கிளோ இல்லை ஏதாவது ஷேப் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எது வந்தாலும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு செமி சர்க்கிள். இதுக்குள்ள வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது சொல்லியிருக்காங்க, RPQ என்ற ட்ரையாங்கிள். இதில் என்ன ஆங்கிள் PQR. அப்போ இந்த ஆங்கிள் என்னது 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த செமி சர்க்கிளில் நான் சொன்ன அந்த RPQ என்ற ட்ரையாங்கிளில் PQR என்பது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா ஆங்கிள்லேயே செமி சர்க்கிள் 90 டிகிரி. ஸோ செமி சர்க்கிளில் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டெப்பை. மூவிங் டு த தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் பாக்ஸ் போட்டுருக்கீங்க. ஸோ ஆங்கிள் QRP ப்ளஸ் RPQ இஸ் கூட 90 டிகிரி. இங்கே என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சம் ஆஃப் டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இந்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம QRP அண்ட் RPQ QRP பார்த்தீங்களா? QRP இந்த ஆங்கிளும் இது ஒரு அக்யூட் ஆங்கிள் தானே, ஏன்னா QRP. ஸோ இப்படி இருக்கு QRP ஆங்கிள் QRP. ஸோ திஸ் ஆங்கிள் இந்த ஆங்கிளை வந்து இந்த ஆங்கிளும் நறுக்கடல் பிறகு இந்த ஆங்கிள் ப்ளஸ் RPQ இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிள் என்னது சேர்த்தா 90 டிகிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நான் இதை என்ன சொன்னேன் 90 டிகிரின்னு சொன்னேன் செகண்ட் ஸ்டெப்பில். உண்மை தானே? நான் இந்த என்ன சொன்னேன் 90 டிகிரின்னு சொன்னேன். அப்போது இந்த ரெண்டு ஆங்கிளாக உங்களுக்கு வந்து ஒரு சம் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ், அதாவது அந்த ட்ரையாங்கிளை தனியாக வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அது எப்படி இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல சும்மா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்து வச்சுக்கோங்களா, சும்மா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பக்கம் 90 டிகிரி இருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருந்து தென் அதை நம்ம என்ன ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. இந்த ஒரு இடத்துல 90 டிகிரி நல்லா நம்ம சொல்லிட்டோம். மிச்சம் ரெண்டு ஆங்கிள் அப்போ என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு 90 தானே இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் 180. இது நீங்கள் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. 180 டிகிரி என்பது 3 ட்ரையாங்கிள் சைடில் 3 சைட்ஸை ஆட் பண்ணும்போது என்ன தான் வரும்? 180 டிகிரி தான் வரும்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் சின்ன வயசுலேயே. அதில் இது 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மிச்சம் என்னவா இருக்கும்? மிச்சம் ஒரு 45 இன்னொரு 45 இருக்கும். அப்படின்னா தானே 90 தானே வரும். அப்போ தானே 180 வரும். பாருங்களேன், 90 டிகிரி ப்ளஸ் x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 90 டிகிரி ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது 2h இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை 90 டிகிரி. கேன்சல் ஆகிற என்ன தான் வரும்? 2h இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி தான் வரும். அப்போ ரெண்டுத்துக்கும் பாதி பை எதுனா 45 டிகிரி. அப்போ ரெண்டுத்துக்கு 45 ஆட் ஆகணும். அதாவது ரெண்டுத்துக்கு 45 ஆட் ஆகும்போது 2h கிடச்சி 2x. அதாவது ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிள் தான் x. இது ஒரு x, இது ஒரு x. நான் சொல்லி தரேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை.
எக்ஸு எக்ஸு இந்த எக்ஸு என்பது இது ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கிள். இந்த எக்ஸ் என்பது சொன்னது ஆங்கிளில் தான் சொன்னேன். இது ஒரு ஆங்கிள். அப்போ ரெண்டு எக்ஸ் சேர்த்து 90 டிகிரி. அப்போ ரெண்டு ஆங்கிள் என்னது தான், ரெண்டு ஆங்கிள் சேர்த்து பார்த்தா என்னது 90 டிகிரி. அப்போ இந்த 90 டிகிரி சேரும்போது தான் உங்களுக்கு டோட்டலாக அந்த சம்மோட ட்ரையாங்கிள் வந்து 180 என்பது ப்ரூவ் ஆகும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அப்போ இது மூலமாக என்ன தெரியுது நம்மளுக்கு, இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த 90 டிகிரி சேர்ந்தா என்னது 90 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிளும் சேர்த்து தான் நம்ம வந்து மூணாவது ஸ்டெப்பில் என்ன எழுதிருக்கோம் 90 டிகிரி சொல்லி எழுதிருக்கோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம என்ன எழுதிக்கோம், ஆங்கிள் QRP + RPQ 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 0. ஸோ 90 டிகிரி அதுதான் கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஆங்கிள் QRP + RPQ = 90 டிகிரி என்பதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. now if we go to the fourth step என்னென்னு பாருங்கள். அது வந்து நீங்கள் தேர்ட் ஸ்டெப் இதை நீங்கள் 1ன்னு எழுதுக்கோங்க, தென் இதை 2ன்னு எழுதுக்கோங்க. ஸோ அப்படி வரிசையாக எடுத்துருவாங்க. ஏன்னா ஆச்சுன்னா நமக்கு 8 ஸ்டெப் வரைக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்கில். நான் ஏன் சொல்கிறேன், இது தேர்ட் ஸ்டெப் எழுதுங்க. equation 3. ஸோ ஃப்ரம் 1 and 3லேருந்து ரீசனில் எழுதுங்க. ஃப்ரம் 1 and 3லேருந்து வந்து ஆன்சர் 3 கொடுத்துருக்காங்க ரீசனில். ஸோ ரெண்டுத்துலேயும் பாருங்களேன், RPQ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து எழுதிக்கிட்டே, இது QPB = ஏன்னா என்னது 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் என்னது தான் 90 டிகிரி தான். அப்போ ரெண்டத்தை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ QRP + RPQ அப்படி வருங்களா. இதில் RPQவும் என்ன ஆகும், இந்த RPQவும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிரும். அப்போ இது என்ன ஆகும், இந்த RPQ கேன்சல் ஆகிட்டா என்ன வரும், இதுதான் கிடைக்கும். அப்போ என்னது ஆக்சுவலாக என்ன கிடச்சி, இடம் எழுதியிருக்கேன். QPB = ஆங்கிள் QRP அதுதான் உங்களுக்கு கிடச்சி. இது நீங்கள் 4th equation வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1 and 3ல அது ஸ்டெப். இப்போ நான் 5வது ஸ்டெப் பாருங்கள். 5வது ஸ்டெப் பாருங்கள். அப்போது இது என்ன சொல்லலாம்னா பாருங்கள், QRP = PSQ. இது நீங்கள் 5வது equation இருக்குங்க. நான் சொல்கிறேன், ரீசன் சொல்கிறேன். ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். செக்மெண்ட்னா என்னது, பகுதி அதானே. அப்போது QRP எங்கே இருக்கு மேலே பாருங்கள், QRP இது இந்த QRP எப்படி. ஸோ இந்த ரெட் கலர் இந்த QRP என்ற இந்த ட்ரையாங்கிள். தென் PSQ என்னது இது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செக்மெண்ட்டில் எல்லா ஆங்கிளும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களேன், அதிலே பாருங்கள், இந்த ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இங்கே ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் எல்லா ஆங்கிளும் என்னது தான் ஈக்குவல். PSQ இந்த ஆங்கிள் இது 90 டிகிரி. கரெக்ட், இது 90 டிகிரி தானே. இது ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் வந்துச்சுல்ல, அது என்னது ஒரு சம்திங் 45 டிகிரி இந்த சம்திங் வச்சுக்கோங்களா. ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் இந்த செக்மெண்ட் என்னது ஈக்குவல். சேம் செக்மெண்ட்டில் எல்லா ஆங்கிள்ஸும் என்னது தான் ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சேம் செக்மெண்ட்டோட ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ now you see சேம் செக்மெண்ட் ஆங்கிள் என்னாச்சுன்னா ஆங்கிள் QRP = ஆங்கிள் PSQ. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து சேம் செக்மெண்ட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. வேணும் இந்த ஆங்கிளை பாருங்க, QRP இந்த ஆங்கிள் ஆங்கிள் QRP = இதான் QRP இந்த ஆரண்ட் ஆங்கிள். PSQ இந்த ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல் தானே சேம் செகண்ட் தான் இருக்குது. அதாவது இதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அதனால அது என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது ரெண்டு ஈக்குவல் போட்டுடலாம். தென் நம்ம 6th ஸ்டெப் பார்க்கும்போது 6th ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு தான் எழுதியிருக்காங்க. இதை 6th 5th வச்சு ஃப்ரம் 4 and 5. 4 யாது நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஸ்டெப். இதில் 1 ப்ரூவ் ஆயிரும். நம்ம எடுத்த 1 ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 2 ப்ரூவ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் 1 ப்ரூவ் ஆயிரும், தெளிவாக ப்ரூவ் ஆயிரும். ஸோ 6th வர்றது உங்களுக்கு ஆங்கிள் QPB = PSQ. ஸோ எப்படி QRP இங்கே QRP இருக்குதா. அப்போ ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரெண்டு சேமாக இருக்குது. இங்கே ஒரு QRP இருக்குது, இங்கே ஒரு QRP இருக்குது. அப்போது ரெண்டத்தையும் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா மிச்சம் ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். நான் வழக்கமாக பண்ணியே போகலாம். அதாவது இதாச்சும் நம்ம கொஞ்சம் மாற்றி தானே உங்களுக்கு புரியும். QRP இங்கே எங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இதே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன்.
PSQ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒன்றுமே இல்லை, அதே தான் ஸ்டெப்பு தான் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறத மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் இது ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இதில் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிட்டா என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. அப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ஃபஸ்ட் ஒன்று ப்ரூவ் ஆகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று என்னது உங்களுக்கு ஆங்கிள் QPB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ. ஆங்கிள் QPB இந்த ஆங்கிள் அதே எழுதணும் QPB அண்டு இன்னொன்று என்னது PSQ இந்த ஆங்கிள். அப்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் என்னது இது ஈக்குவல்னு வந்துட்டு உங்களுக்கு. அப்போ இந்த பச்சை கலரில் போட்டிருக்க இந்த ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் ஆகிட்டு. ஸோ செகண்ட் ஒன்று நம்ம போகணும், அது பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபர்தர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேரம் புரியும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது என்னென்னா ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது ஆங்கிள் QPB பாருங்கள், ஆங்கிள் QPB என்னது, திஸ் QPB let me show in the other color. QPB, the QPB plus QPA. What do you mean by QPA? QPB is QPB plus in the QPA. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி இருக்குது, அது இந்த கார்டு நம்ம இந்த மாதிரி தானே வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்னது தெரியும், இது ஒரு ஆங்கிள் தான் உங்களுக்கு வந்து B, இது A டேஞ்சன்ட்டு, இது வந்து அந்த பாயிண்ட் P அண்ட் திஸ் இஸ் Q. அதை நான் போட்டிருந்தேன் அந்த கார்டு, இந்த கார்டை தான் PQன்னு வச்சுருந்தோம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி இருக்க இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் என்ன தான் இருக்கும், மிச்சம் தான் இருக்கும். அதாவது இன் ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் என்னது, டோட்டல் ஆங்கிள் தட் இஸ் 180 டிகிரி. யூ நோ தட், உங்களுக்கு தெரியும். அப்போது இதுக்கு ஏதாவது ஒரு லைன் போட்டாச்சுன்னா நம்ம நார்மல் பெர்பெண்டிகுலர் சொல்லி காரணம் என்ன, இது சைடு 90 இருந்துச்சா, இது சைடு 90, அதனால தான் இது என்ன சொல்லுவோம், 290 இருந்தாலும் பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுவும் அதே போல தான் பாருங்களேன். இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குதா, இந்த இடத்துல ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 60 டிகிரி இருக்குது. இது வந்து என்ன இருக்கும், அப்போ 180 60 வருது 120 இருக்கும். சேம் கரெக்ட், 180 தானே, 120. ஸோ டோட்டலாக அந்த சம்ஸ் வந்து என்ன வரும், இது ஒரு ஆங்கிள் இப்போ எக்ஸ்னா இது டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் எக்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அப்போது டோட்டல் சம் என்னது, இந்த இடத்தை ஆட் பண்ணால் என்னது 90 டிகிரி தானே, 180 டிகிரி தானே. ஸோ ஐ ரிட்டன் த எக்ஸாக்ட். ஸோ அதுக்காக நம்ம சம் ஸ்டெப்பில் இப்படி எழுதுறோம். அங்கே ஆங்கிள் QPA பாருங்கள், ஆங்கிள் QPA என்னது, இதுதான் ஆங்கிள் QPB இது. ஸோ பாருங்கள், இந்த QPB என்ற ஆங்கிள்லாம் உங்களுக்கு தெரியும்னாச்சுன்னா அது தவிர்த்து அந்த 180 டிகிரி டோட்டல். அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் தான், ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். சேம் கரெக்ட். நான் கொடுத்த 8 ஸ்டெப் இதுதான். ரீசன் என்னென்னா சம் ஆஃப் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ லீனியர் பேர் அவ்வளோதான். லீனியர் பேர் இருந்துச்சுன்னா ஒரு லைனில் இப்படி இருந்தாச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து ஒரு தெரியும்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், அதுக்கு மிச்சமாக. அதாவது ஒரு லைன்னாலே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாலே 180 டிகிரி, அது என்னைக்குமே நான் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கிட்ட ஏதாவது ஒரு லைன் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கான ஆங்கிள். நான் 8 ஸ்டெப் பாருங்கள். 8 ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கோம், ஆங்கிள் PSQ ப்ளஸ் PTQ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். உங்களுக்கு குவாட்ரிலேட்ரல்லாம் என்னன்னு தெரியும் நம்புகிறேன். குவாட்ரிலேட்ரல் ஆச்சுன்னா 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஷேப்னாலும் குவாட்ரிலேட்ரல் தான். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இந்த இது சொல்லுவாங்க ரோம்பஸ். ஸோ இது தென் நம்ம ட்ரிபீசியம், தென் பேரலோகிராம் எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான். இட்ஸ் ஆல் குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்ரிலேட்ரல்லாம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது, எந்த ஷேப்ஸ் வித் 4 ஆங்கிள்ஸ் 4 சைட்ஸ் இருந்தாலே தட்ஸ் கால்ட் குவாட்ரிலேட்ரல். ஸோ நான் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் குவாட்ரிலேட்ரல். ஸோ இங்கே பாருங்களேன், வேர் இஸ் திஸ், நான் இதை உங்களுக்கு வேற ஒரு கலரில் வரைக்கிறேன். இந்த குவாட்ரிலேட்ரலில் பாருங்கள், இந்த இவ்வளோத்தையும் பாருங்கள், அதாவது கரெக்டாக இந்த குவாட்ரிலேட்ரலில் பாருங்கள், குவாட்ரிலேட்ரல் தானே, இந்த பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இது குவாட்ரிலேட்ரல் தானே இல்லையா, இஸ் ஐ எம் ரைட். ஸோ குவாட்ரிலேட்ரலில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஏதாவது ரெண்டு எடுத்துகிட்டா அது என்னது 180 டிகிரி. சைக்கிளிக் குவாட்ரிலேட்ரல் சுற்றி தான் வருது குவாட்ரிலேட்ரல், சும்மா இஷ்டத்துக்கு எல்லாம் போகாது, இர்ரெகுலராக இது சுற்றி தான் வரும் அந்த ஆங்கிள்ஸ். ஸோ
இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள்ஸ். அப்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஏதோ ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சொல்லி குவாட்ரிலேட்டரல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது ஈக்குவல். பாருங்களேன், இப்போ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, பிஎஸ்கியூ ப்ளஸ் பிடிக்யூ அப்படி தானே. பிஎஸ்கியூ இது பிஎஸ்கியூ ப்ளஸ் பிடிக்யூன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிஎஸ்கியூனா இதான் பிஎஸ்கியூ, பிஎஸ்கியூ இந்த ஆங்கிள் ப்ளஸ் பிடிக்யூ. ஆமாம், இந்த ட்ராங்கிள் இருக்கிற இந்த ட்ராங்கிள் இருக்கிற கரெக்டாக. ஸோ அதுவுமே ஒரு குவாட்ரிலேட்டரல் தான். பாருங்களேன், 4 சைடு இருக்கும் பாருங்கள். ஸோ இதே எடுத்துக்காங்க இந்த நார்த் ட்ராங்கிள், இதே எடுத்துக்கிறதா சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ இதே எடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிஎஸ்கியூ, இந்த ஆங்கிள் ஈக்குவல்னால் இந்த ஆங்கிள் என்னது தான் பிடிக்யூ, இதுவும் ஈக்குவல் தான் பிடிக்யூ பிஎஸ்கியூ. பாருங்கள், பிடிக்யூ பிஎஸ்கியூ. அப்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரும், 180 டிகிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. தட் ஓகே ரிட்டர்ன் பிஎஸ்கியூ ப்ளஸ் பிடிக்யூ. ஸோ இதை ஷார்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தது 9th ஸ்டெப். ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு PSQ ப்ளஸ் PTQ. ரீசன் என்ன, ஃப்ரம் 7-8. ஸோ 7-8 வேறு இல்லை, இதுதான் உங்களுக்கு 7, this is 8. இதோட நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் போட்டால் தான், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் போட்டு தேவையில்லை 7. ஸோ இது எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த எவ்வளோ ஸ்டெப்ஸும். ஸோ டவுட்னா நீங்கள் தைரியமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் உங்களுக்கு. ஸோ 7, 8 இதே பாருங்கள். இதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதில் அந்த மாதிரி எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது அப்படி இருக்கட்டும். இந்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ 10th ஸ்டெப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் QPB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PSQ. இது எங்கேருந்து கிடச்சது நம்மளுக்கு, ஃப்ரம் 6லேருந்து. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்று இது தான், அந்த ஃபஸ்ட் ஒன் தான் இது. ஸோ அதை எடுத்துக்கவே அது நீங்கள் QPBன்னு ஒரு ஆங்கிள் இருக்குது, அதுக்கு மேலே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், PSQ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ அதுக்குள்ள நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த QPB வேலை கூட போட்டுக்கலாம். ஸோ இப்படியும் போட்டுக்கலாம், அதாவது PSQ ப்ளஸ் QPA சரி. ஸோ PSQ போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த PSQ வேலை இந்த QPB கூட போட்டுக்கலாம் சொல்லுவீங்களா. ஸோ புக்கில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ ரைட் டேக் தட், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னா, புக்கில் இது தெளிவாக எழுதுங்க, அதுதான் உங்களுக்கு நான் பெட்டர். ஸோ இது வந்து இது வந்து QPB, திஸ் இஸ் QPA, அண்ட் இது வந்து உங்களுக்கு QPB, திஸ் இஸ் ஆல்சோ QPB. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா PTQன்னு சொல்லலாம். ஸோ இதான் உங்கள் 11th ஸ்டெப்பு. நான் பின்னாடி எழுதுகிறேன். 11th ஸ்டெப் என்னென்னா, ஆங்கிள் QPA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ. இதில் நீங்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் இஸ் ப்ரூவ்டு. அப்போது திஸ் கம்ப்ளீட்ஸ் ப்ரூஃப் சொல்லி இந்த தியரத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தியரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய தியரம், நாங்களே டைம் எடுத்து சொல்லி கொஞ்சம் லெந்தியாக பேருக்கு 1/2 மணிக்கு ஒரு அரௌண்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் இந்த தியரம். நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த தியரம் வந்து பெருசாக இருந்தாலும், ஸோ இந்த தியரம் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் அளவு எழுதிடலாம். இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான், இந்த தியரம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.